வணக்கம் நண்பர்களே, மாறன் வீரா சீரியல் சியம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோம்னா, ராணி நம்ம ராமச்சந்திரன் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தரை ராணி கிட்ட நீ கள்ளச்சாராயம் என்கிட்ட பணத்தை வாங்கி காய்ச்சிக்கிட்டு பணத்தை என்கிட்ட தரலையே அப்படின்னு இவன் புருஷன் வீட்டில் நான் இப்போ எல்லாத்திட்டையும் மாட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு கத்தியை வச்சு குத்தி ஆட்களை வச்சு அந்த உடம்பை மாத்திராங்க. இந்த சைடு நம்ம மாறன் வீராவும் பார்த்துட்டு இங்கே ரத்தகரை இது எப்படி இங்கே அப்படின்னு அந்த இடத்துல பார்க்க நேரம் இவா தான் ஏதோ பண்ணியிருக்கா, யாரையும் என்னமோ பண்ணியிருக்கா அப்படின்னு நோண்டி நொங்க இருக்க நேரம் ஒருத்தர் இப்படி கத்தி குத்து பத்து இறந்து கிடக்காரு. இருக்க பின்னணியில் இருக்குது எனக்கு என்னமோ இந்த புஷ்பா தான் அப்படின்னு நம்ம மாறன வீராவும் சந்தேகப்பட்டு இந்த புஷ்பாவுக்கு இமேஜ் ஃபோட்டோவை எடுத்து அமீர்கிட்ட கொடுக்குறாங்க. இவ யாரு என்ன யாருன்னு விசாரித்து சொல்லுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் தான் மேடம் இதுதான் நம்ம தேடிட்டு இருக்க கஞ்சா போதை பொருள் கடத்தல் கும்பல் தலைவி ராணி அப்படின்னு உள்ள தகவல் கிடைச்சி செம்ம ஷாக்காக இருக்காங்க. ராணிக்கு பின்னணி தெரிஞ்சு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கையும் களவுமா அதிகாரிகளை வச்சு நம்ம மாறன வீராவும் ராணியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்து விடல பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம மாறன் ராணியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. நம்ம ராணிக்கு தகவல் வருது, இந்த 1000 லிட்டர் சாராயம் காய்ச்சணும், உன்ன மாதிரி பக்குவத்தில் காய்ச்சி இருக்க ஆள் கிடையாதுக்கா, நீ தான் வரணும் அப்படின்னு அந்த ராணிக்கு கையாள் கால் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ யாரும் இந்த வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஏன்னா போலீஸ் கெடுபடி நம்மளை சுற்றியே நடந்துட்டு இருக்கு. எந்த இடத்துல காய்ச்சாலும் அவங்க அடித்து அதை உடச்சிக்கிட்டு போயிடறாங்க. அதே நேரம் நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு தான் வேலையாட்கள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அக்கா நீ வந்தாதான் இந்த கதை முடியுங்கக்கா அப்படின்னு சொல்ல நேரம் சரிதான் நான் வாரேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க நம்ம ராணி. ஒரு கட்டத்தில் நைட்டில் எல்லாரும் உறங்கிட்டாங்க அப்படின்னு அழகாக நம்ம ராணியை ஆட்டையில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் மாறன் பார்க்குறாங்க, என்ன இவா மட்டும் தனியாக இந்த நைட்டு எங்கே போகிறா அப்படின்னு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம மாறன் ஆட்டோயில் போகிறாங்க. கொழுந்தனார் என்ன நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு அந்த இடத்துல சாக்காராங்க ராணி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு இறந்த வீடு வருது, அந்த வீட்டுக்குள்ளே போயிருந்து ஐயோ அத்தை போயிட்டியே அப்படின்னு ஒப்பாரி போட்டு அழுறாங்க. நம்ம மாறன் அந்த இடத்த பார்த்துட்டு இறந்த வீட்டுக்கு தான் போயிருக்கா அப்படின்னு ரிட்டன் கிளம்பி போயிடறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம ராணி அழகாக அந்த சாராயத்தையும் காய்ச்சி முடிச்சுக்கிட்டு தன்னோட வேலை முடிஞ்சுது, என்னை அடிக்கடி கூப்பிடாதுங்கடா, நானும் குடும்பஸ்தியாக மாறியாச்சு, என்னோட புருஷன் மாமனார் குடும்பத்தை நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு அந்த இடத்த சொல்லிட்டு யார்கிட்டையும் நல்ல வேலை இப்போ சிக்கலை அப்படின்னு அந்த இடத்த சொல்லிக்கிட்டு ராணி கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் அடுத்ததாக சமையல் வேலைகளை தான் செய்தது மாதிரி ஒரு ஷோவை காட்டிகிட்டு இருக்க நேரம் தான் நம்ம ராணியை தேடி ஒருத்தர் வராரு. நீ சாராயம் கேட்க என்கிட்ட முதலீடு வாங்கி போட்டு செய்கிறால, இப்போ எனக்கு அந்த ரூபாயை தந்தே தீரணும், இல்லைன்னா நீ தான் ராணி அப்படின்னு உன் புருஷன் வீட்டில் உனக்கு முகத்திரையை கிழிச்சு எரிஞ்சிருவேன் அப்படின்னு அந்த நபர் சொல்ல நேரம் ராணி பார்க்குறாங்க, என்னையே நீ போட்டு கொடுக்க பார்க்குறியா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு ஆத்திரத்துலேயும் கோபத்துலேயும் கத்தியை வச்சு அந்த நபரை குத்திறாங்க. ஆனால் ராணிக்கு பாதுகாவலாக சுற்றி ஆட்களை விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க அந்த இடத்துல இருந்து பாடியை தூக்கி மாற்றிறாங்க. நம்ம ராணி இப்படி ஒரு விஷயத்த நம்ம ராமச்சந்திரன் ஃபேமிலிக்குள்ளே இருந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தே பண்ணி வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் மாறன வீராரும் வராங்க. இங்கே ரத்தக்கரை எப்படி சோப்புன்னு இருக்குது, இது ரத்தம்தான், அதுவும் இப்போ யாரை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்ல நேரம் அழகாக வத்தல் அரைச்சிட்டு இருந்தது மாதிரி அதுலேருந்து விழுந்தது மாதிரியே காட்டி மறைக்கிறாங்க. ஆனால் மாறன வீராவும் சேர்ந்து இவளுக்கு என்னமோ பேக்ரவுண்ட் இருக்குது, இவ சரியில்லை மாறா அப்படின்னு நம்ம வீரா கிட்ட சொன்னேன்னா, ஆமாம் நேற்று நைட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வர போனால் எங்கே போனான்னு ஃபாலோ பண்ணேன், கடைசியில் ஒரு சித்த வீட்டில் போய் நின்னா என்ன நடக்குன்னே தெரியலை, இவ ஏதோ தப்பு பண்ணுறா அப்படின்னு எனக்கு நல்ல விதமாக தெரியுது அப்படின்னு அந்த இடத்துல மாறன்னு சொல்லாங்க. அந்த புஷ்பாவுக்கு ஃபோட்டோவை எடுப்போம் அப்படின்னு எடுத்து அதை அமீருக்கு அனுப்புகிறாங்க. இவளை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்ல நேரம் அடடா மேடம் இவங்க எங்கே இருக்காங்க, இவ தான் ராணி, அந்த போதை பொருள் சாராயம் காய்க்கிறதுக்குள்ள ராணி,
நம்ம வலை வீசி தேடிட்டு இருந்தோமே அது இவ தான் அப்படின்னு சொல்ல நேரம் இவ எங்கள் வீட்டில் தான் இருக்கா, எங்கள் ராகவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி எங்கள் வீட்டு மருமகளாட்டம் இருக்கா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சாக்காராங்க. இது வசமாக உங்களை வந்து அழிக்கிறதுக்கு தான் திட்டமிட்டு அவள் உங்கள் வீட்டுக்குள்ளே மருமகளாக ஆகியிருக்கா. இவ தான் ராணி, இவ பேர் புஷ்பா இல்லை, இவ புஷ்பாயும் ஒன்றில் ஒன்றும் இல்லை, பேரை மாற்றி ஆள் மாறாட்டம் பண்ணி அப்படி வந்து இருக்கக்கூடிய நபரு இவ தான், ராணி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுது. ஒரு கட்டத்தில் அப்போனா என்னமோ நம்ம வீட்டுக்குள்ளே யாரையோ வந்து இவ கத்தியை வச்சு குத்திருக்கா, அந்த நபர் யார் அப்படின்னு வந்து அங்கிட்டு இங்கிட்டு நம்ம மாறன் வீராமும் வந்து தேடி பார்க்குறாங்க. அப்போனா வீட்டு பக்கத்தில் புதருக்குள்ளே ஒருத்தரை வந்து கத்தியை குத்தி வச்சு போட்டது கிடக்குது. அவரை பார்க்குறாங்க. அதிரடியாக அதிகாரிகள் வராங்க, நம்ம ராணியை வந்து கைது பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த சைடு பார்த்தோன்னா கனி வந்து நம்ம வீராக்க கைப்பிடிச்சி இனி இவையே இங்கே இருக்க மாட்டாங்கல்ல, நம்ம அப்பா லைஃப்லேருந்து பேர்வாவெலாம் என்னோட அப்பா லைஃப்பில் இருந்து நீ நம்ம வீராட்ட கேட்க நேரம் போயிடுவாங்க. இவங்க எதுக்காக வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க, நம்ம வீட்டில் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நடந்ததெல்லாம் கனவு கனங்காக வந்து போயிடட்டு கனி, உன் வாழ்க்கையிலேருந்து இனிமேல் நீ நல்லா இருப்பமா, உனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் அப்படியே வந்து பேய் அடைஞ்சது மாதிரி இருக்கிறாங்க நம்ம ராணி. நான் என்னென்னமோ நினச்சேன், இந்த வீட்டில இருந்து எல்லாத்தையும் ஆட்டி படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த வீரா என்ன கண்டுபிடிப்பான்னு நினைக்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னாங்க. ராணி வந்து கைதாயிட்டா அப்படின்னு உள்ள விஷயம் வந்து நம்ம ஆதித்யாவுக்கு தெரியுது. இவளை பிடிச்சாலே போதும், நம்மளை பற்றி குட்டி எல்லாத்தையும் இவ வெளிச்செடுத்து சொல்லி கொடுத்துருவா, நம்ம வசமாக சிக்கிடுவோம். இப்போ இவ வந்து அந்த அதிகாரிகள்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்கணும், ஆனால் வீராவின் கிடுக்குப்பிடி விசாரணையில் கண்டிப்பாக உண்மையை போட்டு உடைச்சிடும் இந்த ராணி. அதனால ராணியை ஜெயிலுக்குள்ள வச்சே போட்டு தள்ளிடணும் நம்ம ஆட்களை வச்சு அப்படின்னு வந்து ராணியை போட்டு தள்ளதுக்காக வந்து ஆதித்யா வந்து ரவுடிகளை வந்து ஜெயிலுக்குள்ள அனுப்பி எப்படியாவது ராணிக்கு கதையை முடிச்சு தாருங்க. ஏன்னா ராணிக்கு எனக்கு டீட்டெயில் எல்லாம் தெரியும், அவளை அனுப்புனது அதுக்கு பின்னணியில் இருக்குது எல்லாமே நான் தான் அப்படின்னு வந்து கண்டிப்பாக அவள் என்னை போட்டு கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தாலும் வந்துடும், அவளை நம்ப முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. எல்லாமே தப்பாக நடந்து போச்சு, இனி என்ன பண்ண அப்படின்னு வந்து ராணி வந்து நினைக்கிறாங்க. ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு மூத்த மருமலாக இருந்து ராகனுக்கு பொண்டாட்டியாக வாழுது, நல்லா தான் இருந்தேன் இது வரைக்கும், அப்படி ஒரு நான் வாழ்க்கையை வாழ்ந்ததில்லை, அப்படி ஒரு வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் வசமாக வந்து இந்த மாறன் வீராவை வந்து என்னை வந்து மாட்டி விட்டுட்டாங்க, இப்போ என்ன பண்ண விடக்கூடாது அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க ராணி அப்படின்னு சொல்லலாம். ராணி வந்து ஆதித்யா நம்மளை வெளியே எடுப்பான் அப்படின்னு வந்து காத்துட்டு இருக்காங்க. ஆனால் ராணியை கொல்லதுக்கு ஆதித்யா ஆட்களை செட் பண்ணிட்டாங்க. நம்ம குட்டு நம்ம ரகசியம் எல்லாத்தையுமே இவ வந்து போட்டு உடைச்சிருவா, அப்படின்னா இவ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதே நேரத்தில் நம்ம மாறன வீராவும் நம்ம குடும்பத்தை வந்து அழிக்கிறதுக்கு எல்லாமே என்னோட பகை தான் இதுக்கெல்லாம் காரணமாறா அப்படின்னு வந்து சொன்னாரு. இல்லை, இவங்களெல்லாம் எப்படி வந்து அதுலேருந்து காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத வீரா அப்படின்னு வந்து மாறன் வந்து வீராவுக்கு ஆறுதலாக இருக்காங்கங்க. வணக்கம்.